ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பலாஸ் சந்தைக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் தான் இன்றைக்கி வந்திருந்தோம். வாங்க என்ன பொருட்கள்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலைசர் பார்த்தாங்க. இந்த மாதிரி பழைய கால ஸ்டெபிலைசர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து அந்த ஃப்ரிட்ஜு கூட வந்தது போல் செட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்டெபிலைசர் முன்னே நமக்கு ஒரு 800 பக்கம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரிட்ஜோட காம்போவை தான் அவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அடுத்த கார்டில் பார்த்தா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தோம். இது வந்துட்டு அன்கண்டிஷனாக தான் இருந்துச்சு. ரேட் ஆனால் வந்து 1000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் கிராஃபிக்ஸ் கார்டு ரேட்லாம் ஏறிச்சு அப்படின்றதுனால. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே கார்டில் பார்த்தோன்னா இந்த மாதிரி பிளாக்பெரியோட ஃபோன் இருந்துச்சுங்க. ஸோ இது வந்துட்டு பார்க்க டிஸ்பிளேலாம் போயிருந்துச்சு. அண்ட் ரேட்டுமே வந்துட்டு நமக்கு ஒரு 400 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படியே அதை வச்சுட்டு அதே கடையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி கேமரா ஒன்று இருந்துச்சு. அந்த கேமராவோட கண்டிஷன் பார்க்க லைக் விண்டேஜ் கலெக்ஷனாக இருந்துச்சு. வீட்டில் கலெக்ஷனாக வேணா வைக்கலாம். 1500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த முன்னாடி சுவிட்செல்லாம் பார்த்தாங்க. இது வந்து இந்த பழைய காலத்து படத்தெல்லாம் பார்த்துருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி சுவிட்சு சீரியஸ்லி குவாலிட்டி வைஸ் மிரட்டி விட்டுருச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பில் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த சுவிட்செல்லாம் வந்துட்டு இதுக்கிட்ட போய் கற்றுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு வேக்கம் கிளீனர் பார்த்தோம். 1000 கிட்ட சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஆப்பிள் ஐபேட் ஒன்று பார்த்தாங்க. இது கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷன் தான், பழைய ஜென் தான். அது வந்து 800 பக்கம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதோ பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு எம்ஐ ஃபோன், இந்த மாதிரி பழைய ஃபோன்ஸ் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. பட் ஃபுல்லாக டேமேஜ் கண்டிஷன் தான் இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பலாவ சந்தையில் இந்த மாதிரி பிஎல்டிசி ஃபேன் பார்த்தோங்க. சீரியஸாக நாங்கள் பார்க்குறப்ப வேறு என்னமோ நினச்சோம். அப்போ எடுத்து பார்த்தா இது பிஎல்டிசி ஃபேன். நாங்கள் முன்னாடி எவ்வளோ ஃபேன் பார்த்துருக்கோம், சீலிங் ஃபேன். பட் பிஎல்டிசி ஃபேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். கண்டிஷனும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஓடுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பிகாஸ் அந்த கடைக்கார அங்கே இல்லவே இல்லை. பின்னாடி இந்த லைட்டுமே வருது இல்லை. ஸோ கடைக்கார இல்லை. அதனால் அது பார்த்துட்டு மட்டும் அப்படியே ஜஸ்ட் அங்கே வந்துச்சுங்க. அண்ட் இந்த மாதிரி சோனியோட லைக் ஓஜி ஹெட்செட்லாம் அங்கே பார்க்க முடிஞ்சு. இது வந்துட்டு பார்த்தோன்னா 1000 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் தான் சொன்னாங்க. எடுத்து பார்க்குறமே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். மேபி ஒரிஜினல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதிலே ஒயர்டுமே இருந்துச்சு. ஸோ அதையுமே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி பார்த்தோன்னா வந்துட்டு லைக் நமக்கு இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கருமே இருந்துச்சு. சோனிலே வச்சுருந்தாங்க. இது ஒரிஜினல் தான் சொன்னாங்க. பட் ஆனால் எடுத்து பார்த்தோம், குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆன் பண்ணி ஒன்று வச்சுருந்தாங்க. அதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சுங்க. ஸோ நம்ம எடுத்து பார்த்தோம், பார்த்துட்டு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதோட ரேட் 500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ எடுத்து பார்த்துட்டு அங்கேருந்து வந்தாச்சுங்க. ஸோ அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி லைக் இது வந்து ரொம்ப பழைய காலத்து ஃபேன், பிஎல்டிசி கிடையாது, பழைய மாடல் சீலிங் ஃபேனே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பியானோஸ் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு லைக் ஆல்பம் பார்த்தேங்க. அந்த அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. இந்த கடையில் பார்த்தோம்னா வந்துட்டு ஃபுல்லாக அந்த தலையோட சவுரி முடி வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த பொம்மை செட்டு எல்லாமே வந்து 200 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ட்ரோன்லாம் இருந்துச்சு. பட் இதோட கண்ட்ரோலர் காணோம், அதனால் வாங்கலை. ஸோ அதை வச்சுட்டு அப்படியே வேறு எதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறப்ப பார்த்தோன்னா நமக்கு இந்த வாரம் லைக் ஏகப்பட்ட இந்த மாதிரி இந்த பம்பெலாம் இருந்துச்சுங்க. இது வந்துட்டு பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா, லைக் இந்த கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கம்ப்ரஸர். பட் ஆனால் இது பார்க்க கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரி இருந்துச்சு. மேலே அந்த பம்ப் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இதே கடையில் போய் வேறு ஒரு கம்ப்ரஸர் பார்த்தோம். இது பார்த்தோன்னா நார்மல் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 4000 சொன்னாங்க. பட் ஆனால் பில் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. லைக் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி எதுவும் தெரிலங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லைக் ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு கண்டிஷனு. ஆனால் என்ன பிராண்ட்லாம் தெரில. லைக் ஏதோ கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி கண்ட்ரோலர் பார்த்தோம். இது நான் வந்து லைக் ஏரோப்ளேன் கண்ட்ரோலர் தான் எடுத்து பார்த்தேன். பட் ஆனால் இதில் யூஎஸ்பி கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இதை வந்துட்டு லைக் பிசியில் கனெக்ட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஆர்சி கார்லாம் பார்த்தோம்னா 300 கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ரிமோட்டோடயே இருந்துச்சு. கண்டிஷனுமே சூப்பராக இருந்துச்சு. வேறுனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி நிறையா வச்சிருக்கோம் அப்படின்றதால ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோங்க. ஆனால் அதே கடையில் பார்த்தோன்னா இந்த வாரம் லைக் நமக்கு இந்த ஆர்சி ஹெலிகாப்டர் அதெல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கார் தாங்க, காரு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆர்சி ஹெலிகாப்டர் எல்லாமே அந்த ஓரளவுக்கு பேராக தான் இருந்துச்சு. வித் கண்ட்ரோலரே இருந்துச்சு. 1 மட்டும் கண்ட்ரோலர் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இதை வாங்கிக்கலாங்க. 300 400 அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரேட் வைஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு. யாராச்சும் தேவைப்படுச்சுன்னா வாங்கலாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பார்த்துட்டோம். இது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுங்க. இந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் பெருசு சைஸு. பட் ஆனால் கண்ட்ரோலர் இல்லை. ஸோ அது வாங்கினாலும் வேஸ்ட் தான். சும்மா வேணா லைக் ஷோகேஸ்க்கு வேணா வச்சுக்கலாம். இந்த மாதிரி 4 டிவி ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம். 1000 சொன்னாங்க. பட் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த ஆம்ப்ளிஃபயர் பார்த்தாங்க. இந்த ஆம்ப்ளிஃபயர் பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ரொம்ப விண்டேஜாக இருக்குது. பட் பில் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. ரேட் வந்து நமக்கு ஒரு 500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அடுத்த கடையில் இந்த மாதிரி விண்டேஜ் வாட்ச் கலெக்ஷன்ஸ் இந்த வாரம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோங்க. ஸோ என்ன வாட்ச் தெரிஞ்சும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அது வந்து நமக்கு 800 சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே கடையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி அலாரம் கிளாக் ஒன்று பார்த்தோம். இதுவுமே பார்க்க கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுவும் விண்டேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. இது நமக்கு 600 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி போகிறப்போ இது மாதிரி ஒரு மிஷின் பார்த்தாங்க. இது நாங்கள் மாவு அரைக்கிற மிஷின் நினச்சி தான் போய் பார்த்தோம். பட் ஆனால் இது ஏதோ பிரிண்டிங் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னான் என் ஃப்ரெண்டு. இது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை இதை பற்றி. அதுக்கப்புறமேட்டு ஸ்பீக்கர்ஸ் ஒரு 4 செட்டு பார்த்தோம். இது எல்லாமே வந்து 1000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு செக் பண்ணிட்டு இருந்தான். பட் பில் குவாலிட்டியே சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ வாட்ஸுமே கொஞ்சம் அதிகம் அப்படின்றதால அந்த ரேட்டுக்கு ஒருத்தன் தான் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் அங்கேருந்து அந்த கடைக்காரன் வந்து எங்களை கேட்டு போனோம், தம்பி வாங்கிக்கிறீங்களா, கம்மி பைசா பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பட் நமக்கு வாங்குற ஐடியா இல்லைன்றதுனால அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ அடுத்த கடையில் பார்த்தா இந்த மாதிரி லைக் ட்ரோனோட ஒரு கண்ட்ரோலர் இருந்துச்சு. கண்ட்ரோலர் மட்டும் தான் இருந்துச்சு. ட்ரோன் தேடி பார்த்தா கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்களா காலில் கட்டுற சலங்காட்டினது போட்டிருந்தாங்க.
இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அடுத்த கடைக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்களா பெட்டர் மார்க்ஸ் லைட்டு இந்த மாதிரி ஓஜி ப்ராடக்ட்ஸும் நிறைய கிடைக்குது. இதெல்லாம் விண்டேஜோட ஆம்பிளிஃபயருங்க. ஸோ பில் குவாலிட்டி வைஸ் இதை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ பில் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனானு தெரியலங்க. ரேட் வந்து அவங்க 1400 சொன்னாங்க. அண்ட் இதுக்கப்புறமே டெல்லோட மானிட்டர் ஒன்று பார்த்தோம். இது டெல்லு லினோவா போல் லினோவோட மானிட்டர். பட் ஆனால் டிஸ்பிளே உடஞ்சிருந்துச்சுங்க இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விண்டேஜ் வாட்ச் பார்த்தோம். இது நமக்கு 800 பக்கம் சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப அன்கண்டிஷனாக இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்ச் வந்து ஃபஸ்ட் காப்பி மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இது வந்து டூப்ளிகேட் தான் கண்டிப்பாக, ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி இன்னொரு வாட்சுமே பார்த்தோம். இந்த வாரம் ஏகப்பட்ட வாட்ச் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த பார்த்தீங்களா ஸ்டூடியோ லைட் மாதிரியே இருக்குது. இது வந்து நமக்கு 1500 சொல்லியிருந்தாங்க. அது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வாட்ச் பார்த்தோம். இது என்ன பிராண்ட்னே தெரில. பட் ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. உள்ள பில் குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் ஃபைனலி தான் இதை பார்த்தோம். இது வந்துட்டு லைக் ஐபேட் டாக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. லைக் லிட்டரலி எனக்கு இதை பற்றி எதுவும் பெருசாக ஐடியா இல்லைங்க. இது வந்துட்டு சாம்சங் கேலக்ஸியோட ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஒன்றும் 500 சொன்னாங்க. ஃபுல்லாகவே சீல்டு பீஸாக வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதே கல்லில் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு ஆம்பிளிஃபயர் கிடச்சிது. இது வந்து சிடி பிளேயர் ப்ளஸ் ஆம்பிளிஃபயருங்க, ரெண்டுமே காம்போவாக இருந்துச்சு. எடுத்து பார்த்தோம். நம்ம 12 வால்ட் ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கினோம். அந்த அடாப்டர் ஒன்று வாங்கிட்டு அந்த கடையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கப்போ பார்த்தோன்னா அங்கேயே கடையில் பார்த்தோன்னா அமேசானோட ஒரு கிண்டில்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். கிண்டில் அமேசானில் டேப் ஒன்று விட்டுருக்காங்க போல். ஸோ அது அண்ட் அப்படியே ஐபேட் ஒன்று இருந்துச்சு. ரெண்டுமே வந்து 500 கிட்ட சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ஆன் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாங்க. ஸ்பேர்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி டிரைவ் ஒன்று இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கண்டிஷன் சொல்லி இதை எடுத்தாச்சுங்க. இது வந்து நமக்கு 300 கிட்ட சொன்னாங்க. ஸோ 300 கொடுத்து அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மைக் ஒன்று பார்த்தாங்க. இது வந்து ஸ்பீக்கர் கூட வரது. பட் ஸ்பீக்கருக்கான மைக் மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் கேபிள்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. கேபிளையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வேப் ஒன்று இருந்துச்சு. கொஞ்சம் விண்டேஜ் மாடல் வேப் மாதிரி இருந்துச்சு. பட் நான் ஒர்க்கிங் கண்டிஷன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த கேபிள் பார்த்தோம். இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தோற்று பார்த்தோம். பட் அது என்னன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் லிட்டரலி அதை வச்சு அங்கே வந்து கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக தான் இந்த கிளாக் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கண்டிஷன். 100 கிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரேட் வைஸ் ஓகே தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அது அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கத்தியெல்லாம் பார்க்குறவங்க இது வரைக்கும் நான் பொல்லாத சந்தையில் பார்த்தே இல்லை. கத்தி கோடாலி லைக் இந்த மாதிரி மியூசியமில் வைக்கிற ஷோகேஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு 8000 6000 அந்த மாதிரி ரேட் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு ஒருத்தான ப்ராடக்ட் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் போட்டு விடுங்க. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த வாரம் மல்டிமீட்டர் நிறையா போட்டுருந்தாங்க. 150 கிட்ட சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்புறப்போ செம வெயில் ஏறிச்சு. அண்ட் அப்படியே பார்த்தோன்னா இந்த மாதிரி விண்டேஜோட கிளாக் ஒன்று இருந்துச்சு. பட் இது ரெடி பண்ணியிருந்தாங்க, லைக் ரீபெயிண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு கண்டிஷனு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதை வச்சுட்டு அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ தான் நமக்கு இந்த சரிகமா கார் ஒன்று கிடச்சிதுங்க. ஸோ இதை பார்த்துட்டு 2000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் கேட்டால் கிடையாதுன்ட்டாங்க. உள்ள என்ன லாங்குவேஜில் மியூசிக் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி ஹாலோகிராம் ஒன்று இருந்துச்சு. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருந்துச்சு. நமக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தா 6500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் பில் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். நான் மறக்காம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.